உங்க வீட்ல இருந்தானா நான் கண்டிப்பா சொல்றேன் மாஸ்டர், உங்க பையனுக்கு கல்யாணமே நடக்காது. ஏன் நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. ஏன் விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா. அப்படி அனுப்பி வச்சுட்டா நிச்சயமா பெரிய இடத்துல இருந்து என் பையனுக்கு பொண்ணு கிடைச்சிரும்ல. பாவிகளா, என்னடா பேசுறீங்க? என்ன சதி திட்டம்டா தீட்டுறீங்க? அனுப்புனா உங்க பையன் சும்மா இருக்க மாட்டாரே. அவனையும் சேர்த்தே வெளியே அனுப்பிடுறேன். ஒரு போட்டு உசுர வாங்குறே திடீர்னு செத்த பயலுகளா நார பயலுகளா புடிச்சவனே புடிச்சு. ஏ சிந்தாமணி, உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கால்ல? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? வேண்டாம் மாஸ்டர், அவ சின்ன பொண்ணு. உங்க பையன் வயசு என்ன, என் பொண்ணு வயசு என்ன? ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னதுடா? என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? அவளை போய் ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தருக்கு கொடுக்க முடியுமா? போய் வாழ்வா வலியே தீர்வா. அவங்க அப்பா பிசினஸ் வேற பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப நான் அவளுக்கு எப்பேற்பட்ட இடத்தை பாப்பேன். நமக்கு தெரியல. இப்பயாவது நமக்கு வந்து யாருக்கு இப்பவும் அதே பேரை சொல்லி ஏமாத்தும் போது நமக்கு தான் கேட்டேன். உன் பையன் கெட்ட கேட்டுக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? எரிஞ்சிருச்சு, வெயில்ல பட்டுருச்சு, பிளக்ஸ் ஆகி வயர் பட்டுருச்சு அப்படின்னு ஏதாவது போட்டு கதையை போட்டுற வேண்டியதானே. உன்னையே நான் கூடிய சீக்கிரம் நடு தெருவுல நிக்க வைக்க போறேன். சம்மந்தியா சம்மந்தி. அவன்கிட்ட போயிடாதப்பா, அவனை கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப மோசமா போயிட்டான். பாத்துக்கிறேன் போய். மாஸ்டர், ஆனா அந்த மீனாவை அவளை விரட்டுற வேலையை நான் பாத்துக்கிறேன். நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. ஏன் விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா.